வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தான் பார்க்க போறேங்க. நம்ம அன்றாட செய்யக்கூடிய வேலைகளில் மிக மிக முக்கியமான ஒரு வேலை பார்த்தீங்கன்னா, நம்ம வாசல் தெளித்து கோலம் போடுறது அப்படிங்கிறது நம்ம மிக மிக முக்கியமான ஒரு வேலைகளில் முதல்ல செய்யக்கூடிய வேலையே அதுதான். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, சாணம் தெளித்து கோலம் போடுறது அப்படிங்கிறது கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. சாணம் ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினி அப்படிங்கிறதுக்காக சாணம் தெளித்து பச்சரிசியில் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவநாகரீக காலத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தினமும் சாணம் கிடைக்கிறது இல்லை. அதனால நம்ம வெறும் தண்ணியை தான் தெளித்து கோலம் போடுறது வழக்கமாயிடுச்சு. இப்படி நம்ம வெறும் தண்ணியில் தெளிக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய சக்திகள், நல்ல ஒரு பணவரவு தனவரவுகள் எல்லாமே கொஞ்சம் சிறு தாமதம் அடையுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெறும் தண்ணீர் தெளிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வெறும் தண்ணி அப்படிங்கிறது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய உடம்பை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு வெறும் தண்ணி ஊற்றி முழுகிறது வழக்கமாக இருக்கும். அதனால தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, வெறும் தண்ணியில் தெளிக்கக்கூடாது அப்படின்னு. சரி, வெறும் தண்ணியில் தெளிக்காமல் எப்படி தெளிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தினமும் வாசல் தெளிக்கக்கூடிய அந்த தண்ணியில் ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கலந்து அதை தெளிக்கும் பொழுது அந்த நீரானது மங்கள நீராக கருதப்படுது. அந்த நீரானது மங்கள நீராக கருதப்படுது. அப்போ வந்துட்டு நம்ம மகாலட்சுமியுடைய வரவும் அதிகரிக்கும், நம்ம பணவரவும் தனவரவும் குடும்பத்தில் அதிகமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்குங்க. அதே போல் நம்ம வீடு துடைக்கும் போது மொழுகும் போது பார்த்திங்கன்னா, நம்ம லைசால் இந்த மாதிரி டெட்டால் எல்லாம் போட்டு கழுவுறது வழக்கம். சரி, இப்படி எல்லாம் கழுவிட்டீங்க, கடைசி தண்ணியில் 3 தடவை கழுவுறீங்க, 5 தடவை கழுவுறீங்க, துடைக்கிறீங்க அப்படின்னா அந்த கடைசி தண்ணியில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பும் ஒரு அரை டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூளும் சேர்த்து வீடு துடைக்கும் போது, அந்த கடைசி தண்ணியில் துடைக்கும் போது அஷ்டலக்ஷ்மிகளும் நம்ம வீட்டில் வந்துட்டு குடியேறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இருக்கக்கூடிய அந்த தரித்திர நிலை மாறி நம்ம குடும்பத்தில் பணவரவும் தனவரவும் மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்குங்க. நம்ம சின்ன சின்ன வேலைகள்லேயே இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிச்சோம்னாவே நம்ம பெரிய பாதிப்பிலிருந்து நம்ம வந்துட்டு தப்பிச்சிடலாம். அதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் வந்துட்டு சில அறிவுரைகள் எல்லாம் நம்மளுக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம உதவி பண்ணியிருப்போம். ஆனால் அந்த கஷ்ட நிலையிலிருந்து மாறி அவங்க நல்ல நிலைக்கு வரும்போது நம்மளை ஒரு குப்பையாக தூக்கி எரிஞ்சிடுவாங்க. அவங்க குப்பையாக தூக்கி எறிகிறது மட்டும் கிடையாம நம்ம மனசு நோகும்படியாக சில பல வார்த்தைகளையும் விட்டுருவாங்க, சண்டைக்கு நிற்பாங்க. அப்படி நிற்கும் பொழுது நம்ம கோபங்கள் கண்டிப்பாக வந்துட்டு மனுஷ இயல்பு தானே கோபங்கள் வர்றது. அப்படி நம்மளுக்கு கோபம் பொங்கி வரும் பட்சத்தில் நம்ம வாயிலிருந்து இந்த நாக்கில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தாயார் இருக்காங்க. அதனால இந்த நாக்கால் நம்ம ஒருத்தங்களை கடுஞ்சொல்லோ அல்லது சபிக்கவோ கூடாதுங்க. மிக முக்கியமானது, கடுஞ்சொல்லோ சாபமோ விடவே கூடாது. ஏன் அப்படின்னா, நீ என்னை பேசிட்டியா, சரி போ நீ நல்லா இரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு விலகிடலாம். அதை விட்டுட்டு நம்ம எக்காரணத்து கொண்டும் கடுஞ்சொல்லோ அல்லது வந்துட்டு சாபங்கள் விடுறதோ கெட்ட வார்த்தைகள் பேசுறதோ இது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, நாட்களையும் சரஸ்வதி தாயார் இருக்காங்க, படிப்பும் நல்லா வரணும், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அமங்கலமாக எக்காரணத்து கொண்டும் இருக்கக்கூடாது, மங்களமாக மட்டுமே தான் பேசணும், வாழ்த்தணும். எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளை சுற்றி அஷ்ட தேவதைகள் இருப்பாங்க. நம்ம ஒருத்தங்களை பார்த்துட்டு நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லும் போதும் சரி, நீ ரொம்ப நல்லா இருப்ப, ரொம்ப ரொம்ப அதிகப்படியான உனக்கு சந்தோஷங்கள் வாழ்க்கையில கிடைக்கட்டும் அப்படிங்கும் போதும் சரி, நம்ம என்ன ஒரு வார்த்தை அந்த நாக்கால உச்சரிக்கும் பொழுதும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அஷ்ட தேவதைகள் வந்துட்டு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வாழ்த்துவாங்களாம். நம்ம பேசக்கூடிய கடுஞ்சொல் ஆகட்டும், நல்ல வார்த்தைகள் ஆகட்டும் அப்படியே பழிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனாலதான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு யாரையுமே நம்ம சபிக்க கூடாது அப்படின்னு சொல்றோம். கோபம் வந்துச்சுன்னா சரி ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க, அதுக்கப்புறம் கூட நீங்க பேசிக்கோங்க. அதுக்கப்புறம் கோபங்கள் ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் விடும்போது அது மனநிலை வேற மாதிரி மாற்றி கொடுக்கும் நம்மளுக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு யாரையுமே சாபங்கள் விடவோ கடுஞ்சொல் சொல்லவோ திட்டவோ கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.